திருச்சிற்றம்பலம். எல்லாம் சிவன் செயல். நமச்சிவாய வாழ்க, நட்டுணையாவது நமச்சிவாயவே. திருச்சிற்றம்பலம். அருள்மிகு கற்பகாம்பாள் அம்மையுடனாகிய கபாலீஸ்வர பெருமானுடைய திருக்கோயிலில் பங்குனி உத்திர திருவிழாவானது நேற்று கொடியேற்றத்துடன் தொடங்கி அருமையாக நடைபெற்று கொண்டு வருகிறது. இன்று அந்த மயிலாப்பூர் தலத்தில் வாழ்ந்து அங்குள்ள பெருமானுக்கும் கபாலீஸ்வரம் தலத்தில் உள்ள அமுதிற்கும் அடியார்களுக்கும் தொண்டு செய்த ஒரு வணிகர் அடியாரை பற்றி நாம் இன்று சிந்தனை செய்வோம். மயிலாப்பூரில் ஒரு வணிகர், வணிக குலத்தில் தோன்றியவர் சிவனேசர். அவருக்கு வெறு நாட்களாக குழந்தையே இல்லை. நிறைய நாட்கள் குழந்தை இல்லாமல் பெருமானிடம் சென்று வேண்டுவார். பெருமானுடைய திருவருளால் அவருக்கு ஒரு பெண் மகள் பிறந்தார். அவருக்கு பூம்பாவை என்று பெயரும் இட்டனர். சிறு வயது முதலே இவருக்கு ரொம்ப ஆசை. சிவனேசருக்கு ரொம்ப ஆசை. என்னன்னா, திருஞான சம்பந்தருக்கு இந்த பூம்பாவை மனம் முடித்து கொடுக்கணும்ன்ற ஆசை. திருஞான சம்பந்தருக்காகவே பூம்பாவை என்ற அவருடைய மகளை வளர்த்து கொண்டே வந்தார். அந்த பூம்பாவை அம்மையால் நன்றாக வளர்ந்து கொண்டே வர, ஒரு நாள் எல்லாமல்ல பெருமானுடைய பூசைக்காக பூப்பறிக்க செல்லும் பொழுது அரவம் நாகம் தீண்டி அந்த பூம்பாவை அம்மையார் மாண்டு போகிறார், இறந்து போகிறார். எனவே சிவனேசர் அந்த பூம்பாவை அம்மையாருடைய அந்த சாம்பல் எடுத்து கொண்டு வந்து தன் இல்லத்தில் கூட அந்த மாடத்தில் வைத்து தினமும் பூஜை செய்து கொண்டே வருவார்.